வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மரமொன்று முறிந்து வீழ்ந்ததில் பாடசாலை மாணவர், அவரது தாயார் உட்பட 3 உயிரிழப்பு. பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பது குறித்து கலந்துரையாடல். முதியோர் இல்ல தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரிப்பு. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தயாளினி அவரது வீட்டிலேயே படுகொலை செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறிவு. 16 வயது சிறுவனை கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கைது. யோஷித்த ராஜபக்சவிற்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்ட இரகசிய ஆயுத கிடங்கு தொடர்பில் இளம் தம்பதியினர் தலைமறைவு. நாட்டில் தனி மனித செலவு தொகை மேலும் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் அறிவிப்பு. பாடல்களை டிக்டாக்கில் பதிவேற்றிய தமிழ் இளைஞர் PTA சட்டத்தின் கீழ் கைது. குளவிக்கொட்டிக்கு இலக்கான அதிபர் உட்பட 30 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. சென்னையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 100க்கும் மேற்பட்ட கார்கள் தீக்கிரை. நாவலப்பிட்டிய மாப்பாக்கந்த பகுதியில் இருந்து நாவலப்பிட்டிய நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது பிரதான வீதிக்கு அருகில் இருந்த பெரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் பாடசாலை மாணவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் இன்று காலை 6:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பாடசாலை மாணவர், அவரது தாய் மற்றும் ஒரு பெண் ஆகியோரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் இருந்து முச்சக்கர வண்டியின் சாரதி உயிர் தப்பியுள்ளார். விபத்து நடந்ததை அடுத்து நாவலப்பிட்டிய போலீஸ் அதிகாரிகள், பிரதேசவாசிகள் இணைந்து மரத்திற்குள் சிக்கொண்டிருந்த 3 சடலங்களையும் மீட்டு நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்தனர். நெடுங்காலமாக மக்கி போயிருந்த யூக்கலிப்ஸ் மரத்தை வெட்டி அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பலமுறை அறிவித்தும் இதுவரை எவ்வித தீர்வும் வழங்கப்படாத நிலையில் இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக நாவலப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். டீசல் விலை அதிகரிக்கப்பட்டமைக்கு நிகராக பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று காலை நெடுஞ்சாலைகள் அமைச்சில் நடைபெற்றது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுடன் விரைவில் கலந்துரையாடல் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்து தருவதாக அமைச்சரின் தனிப்பட்ட செயலாளர் பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக கடந்த மே மாதம் 3ஆம் தேதி 10 ரூபாவினாலும் மே மாதம் 30ஆம் தேதி 15 ரூபாவினாலும் லங்கா வெள்ளை டீசல் லீட்டர் ஒன்றின் விலை உயர்த்தப்பட்டது. ஒரு மாத காலத்திற்குள் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 25 ரூபாவினால் அதிகரித்துள்ளமையினால் தமது போக்குவரத்து தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வது கடினமாக உள்ளதாக இதன்போது தனியார் பேருந்து சங்கங்கள் அறிவித்துள்ளன. நிலவும் சூழ்நிலை குறித்து கடந்த 2ஆம் தேதி பல பேருந்து சங்கங்கள் இணைந்து கலந்துரையாடலை நடத்தியிருந்தன. இதன்போது அதிகரித்துள்ள எரிபொருள் விலைக்கு நிகராக 5% இடைக்கால பேருந்து கட்டண உயர்வை வழங்குமாறும் அல்லது எரிபொருள் மானியத்தை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன் பின்னணியிலேயே தனியார் பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகள் இன்று காலை நெடுஞ்சாலைகள் அமைச்சிற்கு சென்றிருந்ததுடன் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தனிப்பட்ட செயலாளருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். சுமார் 15 நிமிடங்கள் வரை கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதனிடையே அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படும் போது அவர் இவ்விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து வெளியில் வந்து தமக்கு தெரியாதவற்றை பேசுவதில் அர்த்தமில்லை. நாளை கலந்துரையாடல் ஒன்று வழங்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம். இந்நிலைமை சரி செய்யப்பட வேண்டும். நாளை அமைச்சருடன் பேசி ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்போம். இல்லையெனில் அடுத்த வாரம் தேவையான தீர்மானங்களை மேற்கொள்வோம் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன கருத்துரைத்தார். அக்குர்வாத்தோட பட்டகொட பகுதியில் அமைந்துள்ள தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. முன்னதாக 3 காணாமற் போயிருந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்த அனைவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 7 பேர் ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த மையத்தில் இருந்த சுமார் 51 பேர் எவ்வித ஆபத்துக்களுமின்றி பாதுகாப்பாக
அழிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்குர்வாத்தோட படகொட பகுதியில் அமைந்துள்ள மஃபிய செவன செனகசே கெடல என்ற முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் நேற்று பிற்பகல் இத்தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட போதிலும் தீ விபத்தினால் குறித்த மையத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தீ ஏற்பட்ட சமயத்தில் குறித்த இல்லத்தில் சுமார் 72 பேர் இருந்துள்ளனர். தனியார் நிறுவனமாக நடத்தப்பட்டு வந்த இந்த மையத்தில் மனநல குறைபாடுடைய நபர்களும் தங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தீ விபத்து காரணமாக இல்லத்தில் இருந்த சிலர் தீயில் கருகியுள்ளனர். தீயில் கருகிய 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணைகள் இன்று காலை நடத்தப்பட்ட நிலையில் சடலங்களை அவ்விடத்திலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எவ்வாறாயினும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இது குறித்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொலை வழக்கில் சாட்சியங்கள், அவதான குறிப்புகள் மற்றும் நீதிமன்ற சான்றுகளை அடிப்படையாக கொண்டு விரிவுரையாளரின் வீட்டிலேயே இக்குற்றச் சம்பவம் நடைபெற்றுள்ளமை தெளிவாகுவதுடன் கையினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதவான் எஸ் லெனின் குமார் இதனை தெரிவித்தார். இந்நிலையில் தொடர் நடவடிக்கைகளுக்காக வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதவான் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோரின் விளக்கமறியல் காலத்தை அன்றைய தினம் வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளார். வழக்கு விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனின் வழிகாட்டலில் பெனிஸ்லஸ் துஷானும், முதலாவது சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி விக்னேஸ்வரனும், இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்கோரளவின் வழிகாட்டலில் மற்றும் ஒரு சட்டத்தரணியும் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நபரொருவரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பரவிய காணொலியின் அடிப்படையில் 2 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி பகுதியில் இடம்பெற்ற சொத்து திருட்டு சம்பவம் ஒன்றின் சந்தேக நபராக கருதப்பட்ட நபர் ஒருவரை கொடூரமான முறையில் தாக்கும் காட்சிகள் கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருந்தன. இதனை அடுத்து காலி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் சொத்து திருட்டு சம்பவம் தொடர்பாக 16 வயதுடைய சிறுவன் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரான சிறுவனை முறைப்பாட்டாளர் தரப்பினர் கொடூரமான முறையில் தாக்கியுள்ளதாக அவரது தாயாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 47 வயதுடைய பெண், அவரது கணவர் மற்றும் அவர்களின் 17 வயதுடைய மகன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித்த ராஜபக்சவிற்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை மீண்டும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த வழக்கின் பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு ஒன்று நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை ஜூன் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்ததாக குறிப்பிட்டார். அன்றைய தினம் வரை இந்த வழக்கின் சாட்சியங்களை விசாரணை செய்ய போவதில்லை என நாடாளுமன்ற தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் இதற்கமைய இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகளின்றி வழக்கை ஒத்தி வைக்குமாறும் அவர் நீதிமன்றிடம் கோரினார். இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கும் வரை இந்த வழக்கை ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் சாட்சியாளர்களை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிட்டார். 730 லட்சம் ரூபாய்க்கும் அதிக மதிப்புடைய 5 காணித்துண்டுகளை முறையற்ற வழிகளில் கையகப்படுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக கூறி சட்டமா அதிபரால் யோஷித்த ராஜபக்சவிற்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பேலியகுட குற்றப்பிரிவினரால் கொழும்பு தெமடகொட பகுதியில் உள்ள வீட்டில் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 19 உள்ளூர் கைத்துப்பாக்கிகள் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டிருந்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று காலை சிறப்பு அதிரடிப்படையின் உதவியுடன் இந்த ஆயுதங்களுடன் 1 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 1 லட்சம் ரூபாய் போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் செவனகல மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் தெமடகொட பகுதியில் சில காலம் தங்கி இருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இக்கைத்துப்பாக்கிகள் வேறு இடத்தில் தயாரிக்கப்பட்டு 2 இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டு தெமடகொடவில் உள்ள 2 மாடி கட்டடத்தின் மேல்தளத்தில் அமைந்துள்ள ஒரு வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறித்த வீடு 3 மாதங்களுக்கு முன்பு வாடகைக்கு எடுக்கப்பட்டு இரகசிய பதுங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்ட நேரத்தில் குறித்த வீட்டில் இருந்த இளம் தம்பதியினர் போலீசாரிடம் இருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இளம் தம்பதியினர் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் பேலியகுட குற்றப்பிரிவுக்கு தெரிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களை கோரியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட 19 உள்நாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள் நல்ல நிலையில் இருந்ததாகவும் அவை T56 ரக தோட்டாக்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் வெலிசர சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் உறுப்பினர் தெமடகொட சமிந்தவின் மகனுடன் இவை தொடர்புடையவை எனவும் சமிந்தவின் மகன் துபாயில் தங்கி இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நபரொருவர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதம் ஒன்றிற்கு குறைந்தபட்சம் 17,117 ரூபாய் தேவைப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் அறிவித்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ள 2026 ஏப்ரல் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோட்டு புள்ளி விபர அட்டவணையில் மேற்குறித்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இத்தரவுகளின்படி மாதாந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அதிகூடிய செலவு கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு நபரொருவருக்கு மாதம் ஒன்றிற்கு 18,461 ரூபாய் தேவைப்படுகின்றது. இதேவேளை இதற்கான ஆக குறைந்த செலவு மொனராகலை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அங்கு நபரொருவருக்கு மாதம் ஒன்றிற்கு 16,367 ரூபாய் தேவைப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வறுமை கோடு என்பது ஒரு நபர் தனது அடிப்படை உணவு மற்றும் உணவு சாரா தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான குறைந்தபட்ச செலவை குறிப்பதுடன் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு மாற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாதாந்தம் திருத்தி அமைக்கப்படுகின்றது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் தகவல் படி இந்த உத்தியோகபூர்வ வறுமை கோடானது 2012-2013 ஆண்டுக்கான வீட்டு வருமானம் மற்றும் செலவின கணக்கெடுப்பின் அடிப்படையில் இற்றைப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய நுகர்வோர் விலை சுட்டனை பயன்படுத்தி மாவட்ட ரீதியிலான விலை வேறுபாடுகளுக்கேற்ப மாவட்ட உத்தியோகபூர்வ வறுமை கோடுகள் மறு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பெருமைப்படுத்தும் வகையிலான பாடல்கள் அடங்கிய காணொளிகளை பதிவேற்றிய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி சாவகச்சேரி நாவற்குழி பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றில் பல பாடல்களை பாடியுள்ளார். அதன் பின்னர் சந்தேக நபர் தான் பாடிய பாடல்களில் 4 தேர்ந்தெடுத்து அவற்றை விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் அல்லது அதற்கு ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் திருத்தம் செய்து தனது டிக்டாக் கணக்கில் பதிவேற்றியுள்ளதாக போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காணொளிகளை பதிவேற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் அவரது கைபேசியுடன் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதற்கமைய சந்தேக நபரை ஜூன் மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபருக்கு எதிராக 1978ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் PTA 3G பிரிவின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திம்லாகல லீலாரத்ன விஜயசிங்க மகா வித்தியாலயத்தின் மாணவர்கள் குழுவொன்றின் மீது இன்று காலை குளவிகள் கலைந்து தாக்கியதில் பாடசாலை அதிபர் உட்பட சுமார் 30 பேர் அரலகங்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய மாணவர்களை காப்பாற்ற முயன்ற அரலகங்வில போலீஸ் பயிற்சி பாடசாலையின் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லீலாரத்ன விஜயசிங்க மகா வித்தியாலயத்தின் மாணவர்களுக்கான மாணவர் தலைவர்
மாணவர் பதவியேற்பு மற்றும் சின்னம் சூட்டும் விழா இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே இத்துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் விழா தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை கட்டடம் ஒன்றின் உட்பகுதியில் சில குளவிக்கூடுகள் இருந்ததாகவும் அவை திடீரென கலைந்து தாக்கியதினாலேயே மாணவர்கள் இக்குளவி தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து பாடசாலை அதிபரால் உடனடியாக போலீசாருக்கும் அர்லகங்வில விசேட அதிரடிப்படையினருக்கும் தகவல் வழங்கப்பட்டது. சம்பவத்தை அடுத்து போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து குளவிக்கொட்டிற்கு இலக்காகி பாதிக்கப்பட்ட மாணவர்களை மீட்டு அர்லகங்வில வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இலங்கையின் ஈட்டியெறிதல் வீரரான ருமேஷ் தரங்க ஆண்களுக்கான உலக ஈட்டியெறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து சாதனை படைத்துள்ளார். சமீபத்தில் நிறைவடைந்த சில போட்டித் தொடர்களில் அவர் வெளிப்படுத்திய சிறந்த திறமைகளின் காரணமாக உலக தரவரிசையில் 2 இடங்கள் முன்னோக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1287 சராசரி செயற்திறன் புள்ளிகளை பெற்று உலக தரவரிசையில் அவர் 5ஆம் இடத்தை உறுதி செய்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை மொரோக்கோவில் நடைபெற்ற ரஃபாத் டயமண்ட் லீக் தொடரில் 85.97 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியெறிந்து ருமேஷ் தரங்க வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருந்தார். இவரது இச்சிறப்பான திறமையே உலக தரவரிசையில் அவர் முன்னிலைக்கு வர காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான உலக ஈட்டியெறிதல் தரவரிசையில் ஜெர்மனியின் ஜூலியன் வெபர் முதலிடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சென்னையின் பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் குப்பை கிடங்கிற்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. இவை பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் எனவும் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக மேடவாக்கத்தில் இருந்து வேளச்சேரி வகை வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரியில் கரும்புகையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தீயை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.